ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கணும். 2 பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கடாயை வச்சு தேவையான அளவு நான் தேங்காய் ஊற்றிருக்கேன் 3 டேபிள் ஸ்பூனு. ஆயில் நல்லெண்ணெயிலையும் நம்ம செய்யலாம். நல்லாயிருக்கும் இந்த சட்னி. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இட்லி தோசை எல்லாம் இந்த சட்னிக்கு அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ இது உளுந்து கடலைப்பருப்பு நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். ஃபுல்லில் வச்சா உடனே கருகிடும். இப்போ டேஸ்ட்டே மாறிடும், நல்லா இருக்காது. அப்புறம் 3 வரமிளகா இப்போ பொன்னிறம் ஆனதும் 3 வரமிளகாவும் 2 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். வதங்கிருச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை ஒரு கையில் கருவேப்பிலை போட்டு வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 பெரிய வெங்காயம் அறுத்து வச்ச பெரிய வெங்காயம் சனச்சனமாக அறுத்து போட்டு ஒரு கண்ணாடி பாத அளவு வதக்கினா போதும். ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. பொன்னிறம் ஆக வேண்டாம். சட்னிக்கு கண்ணாடி பாதம் வதக்கணும். அந்த புளியும் போட்டு வதக்கிட்டு வதக்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.